Good morning, students. Last class we have completed developmental path based on GDP and employment. Today we are going to see about differences between economic growth and economic development. அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேறுபாடு தான் நம்ம பார்க்க போகிறோமா. Comparison between economic growth and development. Then economic growth, economic development. அதோட கம்பேரிசனை ஃபஸ்ட்டு நம்ம சைடு ஹெட்டிங்கை பார்க்குறோம். டெஃபினிஷன் அண்ட் மீனிங். It is the positive quantitative change in the output of an economy in a particular period of time. இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஒரு பொருளாதாரத்தோட வெளியீடு இது நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் க்ரோத். இதே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பார்க்க போகும்போது இட் கன்சிடர்ஸ் த ரைஸ் இன் த output in an economy along with advancement of HDI index. Consider a rise in living standards, advancement in technology and overall happiness index of a nation. ஒரு பொருளாதார ஒரு வெளியீட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த HDIயின் குறியீட்டு முன்னேற்றம், அதோட வாழ்க்கை தரத்திலோட உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை குறிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட், இதோட கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஏ நேரோவர் கான்செப்ட், குறுகிய கருத்து. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஏ ப்ராடர் டெவலப்மெண்ட், பரந்த கருத்து. நேச்சர் ஆஃப் அப்ரோச், குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். அளவின் இயல்பு, அது தரத்தினோட இயல்பு. நெக்ஸ்ட்டு ஸ்கோப், அதோட நோக்கம் என்னென்னா, ரைஸ் இன் பேராமீட்டர்ஸ் லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐஐ எக்ஸெட்ரா. இது இதனுடைய அளவுகள் ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐஐ போன்ற அளவுகள் அதிகரிக்கும். ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இன்ஃபேன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எக்ஸெட்ரா. வாழ்க்கையோட எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம் மற்றும் வறுமை விகிதத்தில் முன்னேற்றம். நெக்ஸ்ட்டு டேர்ம் டென்யூர், கால வரம்பு. ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், லாங் டேர்ம் இன் நேச்சர். அதாவது என்ன சொல்கிறோன்னா, குறுகிய காலம், இது நீண்ட காலம். நெக்ஸ்ட் அப்ளிகபிலிட்டி, என்ன பொருந்தும் தன்மைனா, டெவலப்டு நேஷன், அது டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ், வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வருகின்ற நாடுகள். மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ், என்னென்ன அளவீட்டு நுட்பங்கள் பயன்படுத்துகிறோம்னா, இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானத்தை அதிகரித்தல். இன்க்ரீஸ் இன் ரியல் நேஷ்னல் இன்கம், தட் இஸ் பர் கேபிட்டா இன்கம், உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல்ங்கிறது பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது நிகழ்வின் அதிர்வெண்ணு பார்த்தா, இஸ் சர்டன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம். கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ச்சியான ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட் எய்ட், இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸோ மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட், எய்ட் ஆர் இன்டர்வென்ஷன். இது தானியங்கி செயல்முறை தான் ஆட்டோமேட்டிக்குன்னு சொல்கிறோமா. இது அரசாங்க உதவியோ ஆதரவு அல்லது தலையீடோ தேவைப்படாது. ஹைலி dependent on government intervention as it includes widespread policies changes, so without government intervention is not possible. அரசாங்க தலையீட்டை மிகவும் நம்பியுள்ளது. இது பரந்த கொள்கை மாற்றங்களை உள்ளடக்கியது. எனவே அரசாங்க தலையீடு இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது. இதுதான் differences between economic growth and development. Next we move on to factors supporting Indian development. A fast growing population of working age is an important factor. There are 700 million Indians under the age of 35 and the demographics look good for Indian growth in the next 20 years at least.
India is experiencing demographic transition that has increased the share of the working age population from 58% to 64% over the last 2 decades. அதாவது நம்மளோட இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாமா ஆஃப்டர் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் உட்பட்ட அவங்க எல்லாருமே உழைக்கும் வயதில் பார்த்திங்கன்னா வேகமாக வளரும் மக்கள். இதில் நம்மளுடைய மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா நியர்லி 700 மில்லியன் பேர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. அப்போது அடுத்து 20 இயர்ஸில் பார்த்தோம்னா அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படி இந்தியாவோட மக்கள் தொகை மாற்றத்தில் அந்த ரெண்டு டிகேட்ஸாக அதாவது சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 58லேருந்து 64 உயர்ந்திருக்கு. India has a strong legal system and many English language speakers. This has been a key to attracting inward investment from companies such as those specializing in information technology. அதாவது சட்ட மொழிகள் கடுமையான சட்ட முறையையும் அதிகமான ஆங்கில மொழி பேசுபவர்களையும் இந்தியா கொண்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் நிறுவனங்களிடமிருந்து உள்நோக்கி முதலீடுகளை ஈர்க்கிறது. இது வந்து உங்களுக்கு கீ ஃபேக்டர், அதாவது ஒரு அட்ராக்டிங் இதாக இருக்கிறனால உங்களுக்கு கடுமையான அந்த சட்டம் அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கர் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபீல்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்கள் தான் இருக்காங்க. India's economy has successfully developed in highly advanced and attractive clusters of businesses in the technology space. For example, witness the rapid emergence of Bangalore as a hub for global software business. External economics of scale have deepened their competitive advantages in many related industries. அதாவது இந்தியாவோட பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சியை மிகவும் முன்னேறிய மற்றும் கவர்ச்சி அதாவது அட்ராக்டிவ் கிளஸ்டர்ஸ் வெற்றியை உருவாக்கியுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், பெங்களூர் வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட கிளஸ்டர், குளோபல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ், மென்பொருள் வணிகம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நமக்கு விரைவான தோற்றம் சாட்சியாக இருக்கிறது. எந்த சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். நெக்ஸ்ட்டு பாருமா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் 1990. Muhab ul Hik, a Pakistani economist at the United Nations, introduced the Human Development Index, that means HDI. The HDI is a composite index of life expectancy at birth, adult literacy rate, and standard of living measured as a logarithmic function of GDP adjusted to purchasing power parity. அந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டிங்கிறது PPP. இது வந்து யார் தொடங்கினாங்கன்னா முகப் உல் ஹிக் என்ற பொருளியல் அறிஞர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் HDI. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோர் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம். இது வந்து என்னென்னா ஜிடிபியோட அந்த மடக்கை லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை கணக்கிட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. அதுதான் பர்ச்சேசிங் பவர் parity. இந்தியா climbed one spot to 130 out of 189 countries in the latest Human Development Rankings realized today by the United Nations Development Programme UNDP. Between 1990 and 2017, India's HDI value increased from 0.427 to 0.640, an increase of nearly 50%, and an indicator of the country's remarkable achievement in lifting millions of people out of poverty. இந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னாப்பா யூஎன்பியில் வளர்ச்சின்னு பார்த்தா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதோட இதில் பார்த்தம்போது 189 கண்ட்ரீஸில் 130th பிளேஸில் இந்தியா இருக்குது.
அப்போது நம்மளுடைய இந்தியாவோட 2017 அந்த மதிப்பு பார்க்கும்போது 0.64. இது நடுத்தர மேம்பாட்டு பிரிவின் கீழ் இடம்பெற்ற அந்த 1919 to 2017 இடைப்பட்ட காலத்தில் அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 0.427. அப்போ அதில் இருந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு 0.64 உயர்ந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 50% அதிகரித்து நம்மளுடைய மில்லியன் மக்கள் தொகை வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிட்ட குறியீடாக இருக்கிறது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு we move on to growth of GDP and economic policies. Many economic policies have been framed by the government of India since independence for increasing rate of economic growth and economic development. The important economic policies are நம்மளுடைய நாட்டோட பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் பல இந்திய அரசு பல பொருளாதார கொள்கைகளை உருவாக்கியது. அதில் என்னென்ன கொள்கை? ஃபஸ்ட்டு பாலிசி பார்த்திங்கன்னாப்பா அக்ரிகல்ச்சரல் பாலிசி, வேளாண் கொள்கை. Agricultural policy is the set of government decision and action relating to domestic agriculture and imports of foreign agricultural products. Some overarching them include risk management and adjustment, economic stability, natural resources and environmental sustainability, research and development, and market access for domestic commodities. அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றி கூறுவது தான் எதுன்னு சொல்கிறோன்னா இது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பாலிசி. தட் மீன்ஸ் வேளாண் கொள்கை. இந்த பரவலான கருப்பொருள்கள் இடர் மேலாண்மை மற்றும் சரி செய்தல், பொருளாதார நிலைத்தன்மை, இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உள்நாட்டு பொருட்களின் சந்தை மற்றும் அணுக்கள் ஆகியவை வேளாண் கொள்கையில் அடங்கும். இது எல்லாமே எதில் வருதுனாமா இதில் இருக்குது. அதுதான் the some agricultural policies are price policy, land reform policy, green revolution, irrigation policies, food policies, agricultural labor policy and cooperative policy. இதில் இருக்கக்கூடிய அந்த சில வேளாண் கொள்கைகள் பார்த்தோம்னா விலை கொள்கை price policy, land reform அப்படின்னா நில சீர்திருத்தம், then green revolution பசுமை புரட்சி, irrigation பாசனம், then food உணவு, தென் அக்ரிகல்ச்சரல் லேபர்னா விவசாய தொழிலாளர், த லாஸ்ட்லி கோஆப்ரேட்டிவ்னா கூட்டுறவு கொள்கை. இது எல்லாமே எதில் அடங்குதுன்னா வேளாண். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தொழில்துறை கொள்கை. இண்டஸ்ட்ரியல் development is a very important aspect of any economy. It creates a development, promotes research and development, leads to modernization and utility, make the economy self-sufficient. In fact, industrial development can boost other sectors of the economy like the agricultural sector, new framing technology and the service sector. It is also closely related to the development of ட்ரேடு. அப்போ தொழில்துறை முன்னேற்றம் எந்த ஒரு பொருளாதாரத்திற்கும் முக்கியமான அம்சமாகும். இது வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. இதனால் நவீனமயமாக்கல் அப்படிங்கிற அந்த இதுக்கு வழிவகுக்கப்பட்டு இறுதியில் நம்மளுடைய பொருளாதாரம் தன்னிறைவு அடைகிறது. அப்போது உண்மையில் தொழில்துறை வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, அதாவது விவசாயத்துறைனா புதிய பண்ணை தொழில்நுட்பம் மற்றும் பணிகள் துறை போன்ற துறைகளை ஊக்குவிக்கின்றன. இது பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தென் several industrial policies have been enacted since 1948. Industrial policy on large scale industries, example textile industry policy, sugar industry policy, price policy of industrial growth, small scale industrial policy and industrial labor policy. இது பார்த்திங்கன்னா 1948 இருந்து பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டு சில தொழில் கொள்கைகள்: ஜவுளி தொழில் கொள்கை, சக்கர தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி விலை கொள்கை, சிறு தொழில் கொள்கை மற்றும் தொழில்துறை தொழிலாளர் கொள்கை போன்றவைகளாகும்.
நெக்ஸ்ட்டுமா த லாஸ்ட் நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது புதிய பொருளாதார கொள்கை. இதில் த எக்கானமி ஆஃப் இந்தியா ஹேட் அண்டர்கான் பாலிசி இன் த பிகினிங் ஆஃப் த 1990s. திஸ் நியூ மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் இஸ் காமன்லி known as the LPG, known as liberalization, privatization and globalization. These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. புதிய பொருளாதார கொள்கைங்கிறது எப்போனாப்பா 1990களின் ஆரம்பத்தில் இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய பொருளாதார சீர்திருத்தம், அதாவது எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷனுங்கிறது தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல்னு அழைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஒரு நாட்டோட ஒரு மொத்த பொருளாதார வளர்ச்சியை ஒப்பிடக்கூடிய அளவில் முன்னேற்றம் அடைந்ததாக இருக்குது. இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் GNH. The term gross national happiness was coined in 1972 during an interview by a British journalist for the Financial Times at Bombay Airport when the King of Bhutan, Jigme Jinge, then Wangchuk, said gross national happiness is more important than gross national product. அதாவதுப்பா மொத்த தேசிய மகிழ்ச்சிங்கிறது தான் அந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்ஸுங்கிறது பூட்டானோட அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும். இது ஒரு மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நலவாழ்வை அளவிட பயன்படும் ஒரு குறியீடாக தான் GNH இது பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் அந்த மாதிரி இது பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த வார்த்தையை 1972 உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்க்கும்போது அந்த ஜிகமே சிங்கே வாங்காங் என்ற பூட்டான் அரசர் பம்பாய் விமான நிலைய நிதிமுறை ஃபினான்சியல் டேர்ம்ஸ் என்ற பத்திரிகையில் பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் GNPயை விட GHP மிகவும் முக்கியம்னு சொல்லியிருக்கார். In 2011, the UN General Assembly passed resolution Happiness towards a holistic approach to development, urging member nations to follow the example of Bhutan and measure happiness and well-being and calling happiness a fundamental human goal. அப்போ 2011 ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்போ உறுப்பு நாடுகள் பூட்டானை ஒரு எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தன. அதுதான் அடிப்படை மனித குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறது, ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல். த 4 pillars ஆஃப் GNH. என்னென்ன பில்லர்ஸ் தூண்கள்னு பார்த்தோம்னா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அதே சமயத்தில் அதை மேம்படுத்தணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குட் கவர்னன்ஸ்னால் நல்ல ஆட்சி. The 9 dominants of GNH are psychological well-being, health, time use, education, cultural diversity and resilience, good governance, community vitality, ecological diversity and resilience and living standards. உளவியல் நலன் மற்றும் உடல் நலம், நேரம் பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு, நல்ல ஆட்சி, சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றை நம்ம GNPயோட 9 அதாவது 9 களங்களாக சொல்கிறோம், டொமைன்ஸ், அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி. So far we have completed. What are the aspects we have to learn from this lesson? See, just recall. GDP is value of goods and services
ப்ரொடியூஸ்ட் வித்தின் அன் எக்கானமி இன் ஏ ஃபினான்சியல் இயர். அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த மதிப்பை தான் நம்ம என்னென்னு சொன்னோம், ஜிடிபின்னு சொன்னோம். இந்தியன் எக்கானமி இஸ் கிளாசிஃபைட் இன் 3 செக்டார்ஸ்: அக்ரிகல்ச்சர், அலைடு இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ். அப்போ 3 துறையாக நம்ம வகைப்படுத்தலாம். அதுதான் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் துறை மற்றும் பணிகள் துறை. டிப்ரிஷியேஷனுங்கிறது தேய்மானம். அப்படி இருக்கும்போது நம்ம மானிட்டரி வேல்யூ ஆஃப் அசட்ஸ் டிக்ரீசஸ் ஓவர் டைம் டியூ டு யூஸ் அண்ட் டியர் ஆர் அப்சலன்சஸ். தட் மீன்ஸ் அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருள்கள் தேய்மானம் அடைவதால் இல்லை பழமையாவதால் அதோட சொத்தின் பண மதிப்பு வந்து குறைதலாகும். இன்கம்னா வருமானம். த அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி ஆஃப் அதர் ரிட்டர்ன்ஸ் எய்தர் ஏர்ன் ஆர் அன்ஏர்ன் அக்கரிங் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சம்பாதிச்ச அல்லது சம்பாதிக்காத பணம் மற்றும் பிற வருவாய் எல்லாத்தையுமே இன்கமில் போட்டுடலாம். அந்த கேட்டகரியில் வந்துடும். கிராஸ் வேல்யூ ஆடட், GVA, the measure of value of goods and services produced in an area, industry or sector of an economy. மொத்த மதிப்பு கூடுதல் தான் GVA, கிராஸ் வேல்யூ ஆடட். ஒரு பொருளாதாரத்தில் தொழில் மற்றும் சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை தாம்மா நம்ம GVAன்னு சொல்கிறோம். Students, the lesson 1 is economics over. Thank you, ma.